நம்ம பயபுலிங்க கொஞ்சம் பேரு இந்த சூரியகுப்தர் இருக்க ஹோட்டல் அர்ச்சனாவை நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. சோ அப்படி அங்க என்னதான் இருக்குன்னு பாக்கலாமேன்னு கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் அண்டாவா திறன்னு எட்டி பார்த்தேன். அடேங்கப்பா எம்மா பிரியாணி ஒட்டுமொத்த கடலூருக்கே பிரியாணி செஞ்சிருப்பாங்க போலங்க. சரி ஓகே, நான் இருக்கிற எல்லாத்துலயும் ஒரு பார்சல் கட்டுங்கன்னு சொல்லிட்டு கேமராமேன குறுகுறுன்னு பார்த்தேன், ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுவாரான்னு. வாய்ப்பில்லை. சரி ஓகே, நானே ஸ்பான்சர்லாம் பண்ணிட்டு அப்படியே கிளாஸை சுத்திக்கிட்டே சீனா கிளம்பான்னு பார்த்தேன். எப்பா சேஞ்ச் வேணாமானாரு. ஐயோ தெய்வமே குறா எப்பான்னு வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கினேன் பக்குவமா கிளாஸ் மாட்டின்னு கிளம்பிட்டேன். இருங்க ஒரு நல்ல ஸ்பாட்டா கண்டுபிடிச்சி அங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்றேன். அங்கே கடையிலே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், பட் இருந்தாலும் இயற்கையோட சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் இனிமையா இருக்குமேனு ஒரு புது ஸ்பாட்டுக்கு வந்துக்கிறோம். சரி வாங்க, கப்பன்னு சிக்கன் பிரியாணி பிரிச்சு எல்லாப்புக்குன்னு ஒரு வாய் சாப்பிட்டேன். சிக்கன் பிரியாணி கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, பட் மட்டன் பிரியாணி கொஞ்சம் நல்லாவே, சாரிப்பா பீஃப் பிரியாணி அது கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் குவான்டிட்டி வைஸ்ல சொல்லணும்னா ஒரு ஆளு சாப்பிட முடியாத அளவுக்கு அதிகமாகவே இருந்துச்சு. இங்க பாத்தீங்களா நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு மரத்தில் ஏறி இறங்கிங்கிற பாருங்க சிரிக்கிறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வட்டா பாய், ஐ லவ் யூ ஆல்.